திரு விஜய் அவர்களை எதிர்த்து பேசி பிரபல்யம் தேட வேண்டிய இடத்துல இல்ல சீமான். சீமான் தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே கிடையாது. நீங்க விழுப்புரத்தில் போயிட்டு சீமான்னா எந்த சீமான் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. குளித்தலையிலையோ கும்மிடி பூண்டிலையோ போய் கேட்டால் எந்த சீமான்னு கேட்க மாட்டாங்க. எப்படி திரு விஜய் அவர்களுக்கு திரையினால இவ்வளவு பெரிய பிரபலம் வந்திருக்குதோ, தரையில இருந்து வேலை பார்த்து திரு சீமான் அவர்கள் அந்த பிரபல்யம் ஏற்கனவே உண்டு. அவர் நேரடியாக தமிழ்நாட்டில் எந்த இடத்தையும் தொட முடியும், அவரால் எல்லாரையும் ரீச் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் அவருக்கு ரீச் இருக்குது. இதனால அவருக்கு ஒரு பிரபல்யம் அடைய போறது இல்லை. ஆனா இதுல அவருடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். விஜயை பத்தி பேசினா தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும், விஜயை பத்தி பேசினா தான் நமக்கு மீடியா சப்போர்ட் கிடைக்குங்கிறது இல்ல. மீடியா அவர் பலர் சொன்னது போல சினிமால போற மாதிரி மற்றும் பலர் லிஸ்ட்ல தான் அவர் வச்சிருந்திருக்கு. அவர் பிரைமா மீடியாக்கள் கருதுனது இல்ல. நாங்க முத நாள்ல இருந்து அண்ணன் சீமான் சொல்லிட்டே இருக்கோம். நம்ம நான் எடுத்த முதல் பேட்டியே தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி தான். நம்ம சொல்லிட்டு அது செப்பரேட் கேஸ். ஆனா ஜெயிப்பாரா இல்லையாங்கிற கணிக்க வேண்டிய நமக்கான ஒரு தேவை இருக்குதுல்ல. அந்த இடத்துல இங்க போக்கஸ் அவருடைய எனர்ஜி டைவர்ட் ஆகுது, அவருடைய எனர்ஜி டைல்யூட் ஆகுது.